இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் என் தம்பி கஜேந்திரன் வாங்கி கொடுத்தது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம உன் கையில கால்ல இருக்கிற எல்லா பொருளையும் கழட்டி கொடுத்துட்டு எங்கேயாச்சும் தொலைஞ்சு போடி. குடு முதல்ல எல்லாத்தையும். லட்சுமி நிறுத்து. மோகனா, உன் தம்பி எங்க இருந்து தனியா சம்பாரிச்சு கொண்டு வந்தா? எல்லாமே என் பேத்தி லட்சுமியோட அம்மா என் மருமக சம்பாரிச்ச சொத்து. இந்த வீடு, காடு, தோட்டந்தொரவு எல்லாம் அவ அம்மா சம்பாத்தியத்துல வந்த காசு. நீ பெருசா கணக்கு பேச வந்துட்ட. நான் பேசினேன், அப்புறம் வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடும். ஜாக்கிரதை. லட்சுமி, அவ கடக்கறா துப்பு கட்டவ. நீ எதையும் கழட்டி கொடுக்காத. இதெல்லாம் உன்னோடது, உனக்கு சேர வேண்டியது. இவங்க கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற சொத்து அத்தனையும் உனக்கு தான் வந்து சேரணும். சேரும். பாட்டி, பிரச்சனை எதுவும் வேண்டாம். பெரியம்மா தானே கேக்குறாங்க, நான் கொடுத்துடுறேன். எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. போடு, எல்லாத்தையும் கழட்டி போடு. போடு, கழட்டி அந்த வளையல. டைம் வேற ஆகுது. அம்மா ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்களே, இப்போ என்ன பண்றது? வந்துட்டா. பாட்டி, பாட்டி. லட்சுமி, அழுகாத லட்சுமி. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே மாறப்போகுது. எதை நினைச்சும் கலங்காத. நீ சந்தோஷமா இருக்கணும். ஏய், என்னடா? ஏய், ஏய், கஜேந்திரா, சொன்னா கேளுப்பா. அவ போயிட்டாப்பா. போனா போய் தொலையட்டும், விடுடா. அது எப்படி விட முடியும்? அது எப்படி விட முடியும்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான்க்கா, நீதான். அவன் போட்டோவை பத்திரிக்கையில போடாதீங்க போடாதீங்கன்னு தலைப்பாடா எவ்வளவு வாட்டி அடிச்சு கேட்டுக்கிட்டேன். கேட்டீங்களா? இப்ப என்னாச்சு? எவனோ ஊரு பேரு தெரியாதவன் அவன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு வருவான்னு என்ன நம்ப வச்சுங்களே. கடைசியில என்னாச்சு? வந்து நின்னால, கரெக்டா முகூர்த்தம் டைம்ல வந்து நின்னால. இப்ப யாருக்கு அசிங்கப்பட்டது? ஊருக்காரங்க முன்னாடி கடைசியில நான் தானே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு கேவலப்பட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு நின்ன. இத பாரு, அவளை நான் விடுறதா இல்ல. என்ன விட. ஜானிக்கு போன் போடுறா. கொஞ்சம் போ. அவ ஊரை தாண்டி எல்லாம் போயிருக்க மாட்டா. அவனை நான் வெட்டுவேன். தேவ போயிருப்படா, விட்டு தொலைடா. எங்க போவா? எங்க போவா? இந்த ஊரிலே தாண்டி போயிடுவா. போன. ஹலோ ஜானி, இத பாரு. நீ என்ன பண்ணு ஏது பண்ணு தெரியாது, நல்லா கேட்டுக்க. அந்த கார் இந்த ஊர் எல்லை தாண்டி போக கூடாது. அது உன்னோட பொறுப்பு. நான் வந்துகிட்டே இருக்கேன். என்ன பொறுமை? அக்கா பேச்ச கேட்க மாட்டியா? சொல்லு, கேட்க மாட்டியா? கேட்டுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இத பாரு, இனிமே நீ வாயை மூட்டு மட்டும் இரு, சரியா? நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன ஏன் போக்குல விடு. இத பாரு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவன் எங்க போனாலும் அவனை கண்டு நம்ம வெட்டிய தீருவேன். பொண்ணுட்டு லட்சுமி கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்ப தெரியும் உன் தம்பி கஜேந்திரன் யாருன்னு. ஏண்டா, என் ஊருக்குள்ளேயே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தூக்கிட்டு போனா நான் என்ன விரல சூப்பிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க? மாமா, மாமா, வேண்டாம் மாமா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. பாருடா, தாலி கட்டின உடனே பொண்டாட்டி சென்டிமெண்டா? அவன் கூட தானே போகணும்னு நீ பார்த்த. உன் கண்ணு முன்னாடி அவன் சாக போறான். வேண்டாம் மாமா. போடி. என்னடா மாமா, ஓவரா துள்ற?
அவ என்னடானா உன்னை வெட்ட அருவால ஓங்குனா, ஐயோ மாமா விட்டுருங்க அப்படி இப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நீ என்னடனா அவளை தள்ளி விட்டா இப்படி பதறிக்கிட்டு இருக்கா. ஏய் என்ன தாலி கட்டணும்னு பொண்டாட்டி பாசமா? என் ஊருக்கு வந்தமா ஒழுங்கா சாமிய கும்பிட்டமான்னு போயிட்டே இருந்திருக்கணும். நீ எதுக்குடா அவளுக்கு வாழ்க்கை கொடுத்து காப்பாத்தணும்னு நினைச்ச? தோ யார காப்பாத்தணும்னு கல்யாணம் பண்ணியோ அவ முன்னாடியே உன்னோட தலையை நான் சீவ போறேன்டா. லக்ஷ்மி, அவன் தலையை நான் சீவ போறேன். அதனால அவனை தலை முழுகிட்டு ஒழுங்கு மரியாதையை தள்ளி போய் நெல்லு. அதுக்கப்புறம் என் கூட வா. ஏய். அண்ணனை பண்றா. ஏய் வேணா. ஏய் வேணா, நில்லுங்கடா. மரியாதையா தள்ளி போயிடுங்க, இல்ல இவனை அறுத்துடுவேன். வேணா, இங்க பாரு, வேணா சொன்னா கேளு. எமனே கையோச்சல, உன்னைய சரி அவனைய சரிடா. எங்க போனாலும் சும்மா விட மாட்டேன்.